ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி போகிக்கு போலி பண்ணுற வழக்கம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு இப்போ கோதுமை மாவு எடுத்து அதை சளிச்சுக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி சளிச்சு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேம் ரேஷியோ அதே அளவுக்கு 1 கப் மைதா மாவு போட்டு அதையும் நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் இந்த மாதிரி கப்பில் வச்சு சளிச்சா அந்த பக்கம் இந்த பக்கம் இறையாமல் சென்டராக விழும், தட்டு ஃபுல்லாக வெளியில் விழாமல். அதனால் இந்த மாதிரி இது ஒரு டிப். ஸ்வீட் தான் பண்ணுறோம், இருந்தாலும் இந்த ஸ்வீட் நமக்கு எக்ஸஸ் ஆகிறதுக்காக பிஞ்சளவுக்கு சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளித்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்போ பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டுருக்கேன், கலருக்காக தான். அதை நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நாள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த புரோட்டாக்கெலாம் மாவு பிசைவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம அதை உள்ளு வெளியுமா திருப்பி திருப்பி பிசைஞ்சோம்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் நல்லெண்ணெய் ஒரு கையளவுக்கு நல்லா விட்டு அதை பிசைஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போனாலும் தப்பு இல்லை, நல்லா நமக்கு இடும்போது சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ஆயில் தொட்டு கைனாலேயே இலையில வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மூடி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மாவு தொட்டு இடுற மாதிரி இருந்தால் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போதும். இதை கண்டிப்பாக மூடி வச்சுருங்க, அல்லது ஒரு துணியை நல்லா புழிஞ்சிட்டு அது மேலே போட்டு மூடி வைங்க. ட்ரை ஆகாமல் மாவு இருக்கணும். இது எத்தனை மணி நேரம் வேணால் ஊறலாம், ஊற நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அவ்வளோதான். நான் ஒரு 3 to 4 hours ஊற வைக்கிறேன். நம்ம இப்போ 2 கப்பு மாவு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம், மினிமம் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நல்லா ஊறின உடனே குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்ப ஜலம் வேண்டாம், அது வேகிற அளவுக்கு ஜலம் வச்சா போதும். 4 விசில் விட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது வெந்ததை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், நைஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ அடிகனமான ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நான் இப்போ இந்த கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுட்டுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட எந்த கப்பு ஒரு மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஈக்குவலாக 1 கப் அல்லது 3/4 கப் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் இதோட இலகி ஒன்றா கரைஞ்சி வரணும். கலரிக்கலாம், அதை சிம்மில் வச்சு கலரிக்கலாம். கலரினது கொஞ்சம் ஆற விட்டால் இந்த மாதிரி கெட்டியாகிடும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு, எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். நான் இது மாதிரி தனித்தனியாக டஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு கோதுமை மாவு எது ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து கையில் நெய் ஆர் நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று தடவிட்டு சொப்பு மாதிரி பண்ணிக்கணும். மாதிரி பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெருசாக பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை வச்சு நம்ம சப்பாத்தி இடும்போது மெதுவாக ஸ்லோவாகிடணும், வேகமாக இழுக்காமல், ஏன்னா உள்ளே இருக்கிறது வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக இட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த டஸ்ட் பண்ணிக்கோங்க அடிக்கடி, இல்லைன்னா அது வெளில வந்துடும். அதனால் ஸ்லோவாக இப்படி இட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நான் இட்டுருக்கேன். நெய் ஆர் நல்லெண்ணெய் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதில் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வேக விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம்.
நம்மளோட சூப்பரான ஸ்வீட் போலி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. நம்மளுடைய சாஃப்டான ஸ்வீட் போலி ரெடி. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.